ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் உமா பாரதி. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் புதிய ஆத்திச்சூடியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்று 11வது புதிய ஆத்திச்சூடி ஓய்தல் ஒழி. ஓய்தல் ஒழி அப்படின்னா சோம்பலை ஒழிக்க வேண்டும். எப்போ பாரு ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருக்கிறது, வேலையை தள்ளி போட்டுகிட்டே இருக்கிறது, இப்படி இருக்கவே கூடாது அப்படின்னு மகாகவி சொல்கிறார். பிரகாஷ்னு ஒரு பையன் இருந்தான். அவன் எப்போ பாரு ஒரு வேலையை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பான். இன்றைக்கி செய்கிறத நாளைக்கு, நாளைக்கு செய்கிறத நாளன்னைக்கு, இப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்டில் அவன் கலந்துக்கிறதா இருந்தது. சார் அவனை செலக்ட் பண்ணிட்டார். அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு ஸ்கூலில் இருக்கணும். அலாரம் வச்சான், படுத்து தூங்குறான். தூங்கிட்டே அலாரம் அடிக்குது, ஆனால் பிரகாஷ் எழுந்திருக்கல. 6 மணி வீட்லேயே ஆயிடுச்சு. எப்படி வேகமாக அப்பாவை கூட்டிண்டு வேகமாக ஓடுறான் ஸ்கூலுக்கு. அங்கே போய் பார்த்தா ஸ்கூலில் சாரு மற்ற பசங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு வேறு ஸ்கூலுக்கு ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு போயாச்சு. ஒரே அழுக வந்துருச்சு அவனுக்கு. அப்படியே அழ ஆரம்பிக்கிறான். சடக்குன்னு கண்ணை முழிச்சு பார்த்தா கனவு. அச்சச்சோ, இது எல்லாம் கனவா? மணியை பார்த்தா மணி 5 தான் ஆச்சு. உடனே மடமடன்னு எழுந்திருந்தான், ப்ரஷ் பண்ணினான், யூனிஃபார்ம் போட்டுட்டான், ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். அப்பாவை கூட்டிகிட்டு அழகா ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு போனால் ஸ்போர்ட்ஸில் ஜெயிச்சு ப்ரைஸ் வாங்கிட்டான். இதுலேருந்து என்ன தெரியுது? சோம்பலாக இருக்கவே கூடாது, சோம்பலை ஒழிச்சிடணும். நாம் எப்பையும் சுறுசுறுப்பாக இருந்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் மகாகவி எல்லோர்கிட்டையும் ஓய்தல் ஒழி அப்படின்னு சொல்கிறாரு. பிரகாஷ் மாதிரி சோம்பலாக இல்லாமல் நீங்களும் சுறுசுறுப்பாக இருக்கணும். சரியா? அடுத்தது புதிய ஆத்திச்சூடி என்னன்னா 12வது புதிய ஆத்திச்சூடி ஔடதம் குறை. நாளைக்கு பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.